இந்த திரேசம்மாள் ஆலயத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வில்லியம் அல்பர்ட் விஸ்வாசம், தர்மராஜ் டெல்சியா ஜெபமலர் ஆகியோரின் மகனாகிய அம்ரித் ஸ்டெஃபான் என்பவருக்கும், வங்காளை புனித அன்னம்மாள் ஆலயத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பிரான்சிஸ் ஸ்டான்லி டிமெல் லெம்பர்ட், ரோமுவால்டர் அன்னம்மா குரூஸ் ஆகியோரின் மகளாகிய அருள் ஷீபா லெம்பர்ட் என்பவருக்கும் திருமண வார்த்தைப்பாடு. முதலாவது கூறல். வங்காளையைச் சேர்ந்த அதிரியான் ஜேசுதாசன் சோசை, மரியதாசன் அன்னம்மா குலாஸ் ஆகியோரின் மகனாகிய ஜேசுராஜன் சோசை என்பவருக்கும், பெரிய பண்டுவிச்சான் புனித மரியவரட்டி ஆலயத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களில் ஆண்டனி சகாயநாதன் லெம்பர்ட், ஸ்டனிஸ்லஸ் கிராசியஸ் டெல்குயின் லெம்பர்ட் ஆகியோரின் மகளாகிய மோனிசா செலஸ் லெம்பர்ட் என்பவருக்கும் திருமண வார்த்தைப்பாடு. முதலாவது கூறல். இவற்றுக்கு பங்கு தந்தையினால் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு திருச்சபை நியமித்த வேறு தடைகள் இருக்குமாகில் அவைகளை அறிந்திருப்பவர்கள் வணங்கக்கூடிய பங்கு தந்தையிடம் அறிவிக்க கடமையுள்ளவர்களாய் இருக்கின்றார்கள். நன்றி. உடனடியாக ஆரம்பிக்க இருக்கின்ற நம்முடைய இந்த கௌரவ பணிகளிலே இணைந்து கலந்து செல்லுமாறு உங்களில் வரையும் கேட்டு நிற்கின்றேன். நன்றி. எம் வங்க மண்ணின் விசுவாச வித்து அமரர் அருட்பணி பிரான்சிஸ் குலாஸ் அவர்களால் முதல் புள்ளி வைத்து தொடங்கப்பட்ட இறை அணியானது பரந்து விரிந்து எம் மறை மாவட்டத்தின் சலேசிய சபையின் 6வது குருவாகவும், எம் வங்காளைப்பதியின் அருட்பணி ஞானராஜ் ரவல் அவர்களை தொடர்ந்து 2வது சலேசியன் குருவாகவும், மறை மாவட்டத்தின் மூத்த குமாரத்தியாம் எம் வங்க மண்ணின் 43வது குருவாகவும் அருட்பணி ஜேசுராஜன் மார்க் அவர்களை இன்று எம் கிராமம் பெற்றிருப்பதையிட்டு நாம் பூரிப்படைகின்றோம். தந்தையின் அரவணைப்பை பெற முடியாவிட்டாலும் இறை தந்தையின் பாசமும் பரிவும் எமது புதிய குருவின் மேல் நிறைவாக பொழியப்பட்டு மும்மொழியிலும் இறைவார்த்தையை அறிவிக்க ஆற்றல் கொடுத்து வழிநடத்தப்படுவதை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கிலிருந்து தெரிவு செய்த அருட்பணியாளர்களை இறைவன் அற்புதமாக பயன்படுத்தி வருகின்றார். உலக நாடுகள் முழுவதிலிருந்தும் மக்கள் வருகை தருகின்ற பிரான்ஸ் லூர்து அன்னை ஆலயத்தில் எமது மண்ணின் மகன் அருட்பணி லீனஸ் அடிகளார் இருந்து பணியாற்றுவதையும், இன்னும் எமது குருக்கள் துறவிகள் எம் தேசத்திலும் புற தேசங்களிலும் ஆற்றுகின்ற பணிகளை பற்றி அறியும் போதும்
எம் மனங்கள் மகிழ்ச்சியால் நிறைகின்றது. பல்வேறு அனர்த்தங்களில் இருந்தும் எம் கிராமத்தை பாதுகாத்து வருகின்ற இறைவனுக்கும் எம் பாதுகாவலியாம் அன்னை ஆனாளுக்கும் என்றும் நன்றியுள்ள மக்களாக ஒருவருக்காக ஒருவர் செபித்து வாழ்வதன் மூலம் எம் கிராமத்தின் மேலுள்ள இறை இரக்கத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்விற்கு செல்வோம். முதல் நிகழ்வாக மாலை அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறும். எமது புதிய குருமணி அருட்பணி ஜேசுராஜன் மார்க் அவர்களுக்கு திரு ஜெகன் குலாஸ் பொறியியலாளர் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தொடர்ந்து புதிய குருவின் தாயாருக்கு திருமதி கிறிஸ்டினா மார்க் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து புதிய குருவின் சகோதரருக்கு திரு பீட்டர் சோசை அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தொடர்ந்து சலேசியன் சபையின் மாகாண தலைவர் அவர்களுக்கு திரு ஜூட் குரூஸ் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தொடர்ந்து புதிய குருக்களாக கிராமத்திற்கு வருகை வந்திருக்கின்ற அருட்பணி கஸ்தூரி ஆராய்ச்சிக்கு சுனித் மதுசங்க அவர்களுக்கு திரு கௌதம் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தொடர்ந்து அருட்பணி வர்ணகுலசூரிய ஜனித் ஜெயலால் அவர்களுக்கு திரு செல்வம் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தொடர்ந்து அருட்பணி ஜீன் ஜெகயுஸ் ஏர்னஸ்ட் அவர்களுக்கு திரு செல்வம் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். மாலைகளை அணிவித்தவர்களுக்கு நன்றிகளை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக தலைமையுரையையும் வரவேற்புரையையும் வழங்க எம்பங்கு தந்தை அருட்பணி லெகோன்ஸ் விகிராடோ அவர்களை அழைத்து நிற்கின்றோம். Let me take this golden opportunity to welcome our dear brother priest, especially Reverend Father Jesurajan Mark, another Salesian and 43rd priest of the soil and son of St. Anne, our patroness. Together with him, I extend my warm welcome to our newly ordained priest, Reverend Father Sunit Madhushanga. Although Father Janith is not here, I welcome him also, and Father Jean J. Ernest, all the way from the continent of Africa. Hearty congratulations, dear new priests. It is you all who have identified his vocation, admitted to the seminary, taken much pain and spent a lot on forming, etc., etc. It is the day of harvesting for us all in this parish. Dear Reverend Father Roshan Miranda, the Provincial Superior of the Sri Lankan Salesian Community, Reverend Father Paul Sajivaka, the Vice Provincial, Reverend Father Pius Ratapillai, the Vocation Promoter of our Son of the Soil,
With heart full of gratitude, I welcome you all on behalf of my parish community of Bangale. May the granny of newborn child Jesus, St. Anne, our patroness, intercede for you all and all your mission undertakings. அருட்பணி புதிய அருட்பணி கைத்தான் ஜேசுராஜன் மாக் அவர்களின் அன்னை திருமதி கிறிஸ்துராணி மொராயஸ் அவர்களே, குருவானுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அன்பு பிள்ளையை திருச்சபைக்கு இறை பணிக்க அர்ப்பணித்துள்ள தியாகத்தின் அறுவடை நாளில் உங்களையும் அன்புடன் பங்கு சமூகமாக வரவேற்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்வடைகின்றோம். எமது இன்றைய நாள் மகிழ்வில் எம்முடன் இணைந்து கொண்டுள்ள வங்காளி மண்ணின் குருத்துவ துறவர மைந்தர்களே, புதிய குருவின் நட்பினால் உந்தப்பட்டு வந்திருக்கும் அருட்பணியாளர்களே, துறவிகளே, உறவுகளே, அழைப்பேற்று வந்திருக்கின்ற விருந்தினர் பெருமக்களே, அன்பான எம் பங்கின் அருட்சகோதரிகளே, அருட்சகோதரரே, பங்கு மக்களே, உங்கள் அனைவரையும் உவகை பொங்க வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு ஏற்கனவே பிரசங்கத்தில் அரசரை பற்றி சொல்லப்பட்டது. உண்மையில் இந்த குடும்பத்தை பார்க்கிற ஒன்று பொன்னுக்கோன், அவருடைய பெயர் கைத்தானாக இருந்தாலும் மற்ற பேர் வீட்டு பேர் பொன்னுக்கோன் கேள்விப்பட்டேன். ஒன்று பொன்னுக்கோன், அவர் அரசர். கிறிஸ்து ராணி அரசி, ஜேசுராஜன் அரசன். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் திருவிழாக்குரிய ஒரு விடயமாக இது அமைந்திருக்கின்றது. அன்பான புதிய குருவிரை, சின்ன ஒரு விஷயம் உண்டு. திருமணமான ஆம்பளைக்கு ரெண்டு முக்கியமான பிரச்சனை. ஒன்று பொருளாதாரம், ரெண்டாவது பொருந்தாத தாரம் அல்லது பொருத்தமில்லாத தாரம், பொல்லாத தாரம். இந்த ரெண்டு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை. ஆழிசூழ் கடலறையின் கரையின் முத்தென சென்னல் விளை நிலத்தின் சொத்தாக வங்காளை பங்கின் குருத்துவத்தின் 43வது கனியாக வங்காளை புனித ஆனாள் பங்கிற்கு கிடைத்த அருங்கொடையான அருட்பணி ஜேசுராஜன் மாக் அடிகளாரே. ஆதவன் மறையும் வேளையிலே அங்கலாய்த்ததாம், நான் மறையப் போகின்றேன், இந்த இரவில் இருட்டில் எனது வேலையை யார் செய்வார் என்ற அங்கலாய்ப்பு. இந்த இரவில் என்னால் முடிந்தவரை நான் செய்கின்றேன் என்று சொன்னதாம் சமையல் கட்டில் ஓரமாய் கிடந்த கைவிளக்கு ஒன்று. ஆதவன் எங்கே, ஆதவனுடைய வெளிச்சம் பிரகாசம் எங்கே, இந்த கைவிளக்கின் ஒளி எம்மாத்திரம். ஆனால் அதுதான் உண்மை. இப்பெல்லாம் அந்த கைவிளக்கெல்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் கைவிலங்கு தான். Dear newly ordained priests, a little that you contribute is like a drop in the mighty ocean, but the mighty ocean is still empty even without the drop. I quote from Mother Teresa of Calcutta. 4 பேர் ஒன்றாக அருட்பொழிவு செய்யப்பட்டீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் உலகளாவிய திரு அவையிலும் இலங்கை திரு அவையை எடுத்துக்கொண்டால் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற ஆண்டவர் இயேசுவின் அறைகூவலானது இன்னும் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கின்றது. குருத்துவ துறவர தழுவிக்கொள்ளுகின்றவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்கின்ற அதே வேளை அவர்களது பணிக்கான தேவையும் கேள்வியும் பன்மடங்காக அதிகரித்து கொண்டு செல்வது யதார்த்தமாகவே காணப்படுகின்றது. மனித இயலாமைகள், மனித பலவீனங்களை தாண்டியும் குருத்துவம் மதிப்புடனும் மாண்புடனும் இற்றை வரை திகழ்கின்றதென்றால் அது மனித ஏற்பாடு அல்ல, மாறாக கிறிஸ்து நமக்கருளிய தெய்வீக அருட்கொடையை அன்றி வேறொன்றும் இல்லை என்பதுதான் வெளிப்படை. கிறிஸ்துவை நம்பி அவரையே இலக்காக கொண்டு 27/12/2025 அன்று உங்களது போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளீர்கள். மார்கழி 27 குறிப்பிட்டு நடந்ததே ஒரு பெரிய போராட்டம்தான். 6ஆம் தேதி நடக்க வேண்டியது 27ஆக மாறிவிட்டது. நம் தேசம் முழுவதும் தித்வாவினால் சின்னாபின்னமாக்கப்பட்டு பேரனர்த்தத்தில் நம்முடைய தேசம் இருந்து கொண்டிருந்தது.
ஆயினும் மார்கழி 27 நீங்கள் ஆரம்பித்துள்ள இந்த போராட்டம் வாழ்வின் இறுதி வரை ஆடப்பட வேண்டியுள்ளது. கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், சோர்வுகள் நோவுகள் வரலாம், தனிமை வாட்டலாம், பணித்தளங்களுக்கு போகும்போது எதிர்ப்புகள் வரும், மன உளைச்சல்கள் வரும் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் குருத்துவத்தின் வார்த்தைக்கும் குருத்துவத்தின் ஆசிரியருக்கும் வல்லமை உண்டு. இறைவன் உங்களை தம் வாழ்வின் கருவியாக நிச்சயமாக பயன்படுத்துவார். நம்மை அறியாமலேயே பலரது நல்வாழ்வின் வழிகாட்டிகளாக நாங்கள் வாழுவோம், நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு வலு உண்டு, மதிப்புண்டு. உடைக்கப்படும் இறை வார்த்தை பலரது உள்ளங்களை தொடவல்லது, மாற்ற வல்லது, காயங்களை ஆற்ற வல்லது. தளர்ந்து போகாமல் துணிந்து சொல்லுங்கள், உறக்கச் சொல்லுங்கள் இறைவனின் வார்த்தையை. நமது ஆசிரை ஆலோசனையை வழிகாட்டலை பெற்று நம் வாழ்வை மாற்றிக்கொள்ளும் பலர் உண்டு, பலர் காத்து கிடக்கின்றார்கள். பெற்றுக்கொண்ட குருத்துவம் வாழப்பட வேண்டும். இன்று உங்களுக்கு போடப்பட்டுள்ள இந்த மாலைகளின் ஆயுள் காலம் இன்று மாலை வரைக்கும் தான். நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள குருத்துவமோ கிறிஸ்து உங்களுக்கு போட்ட மாலை, நீங்கள் கிறிஸ்துவுக்கு போட்ட மாலை, வாடாத மாலை. உங்கள் வாழ்வின் இறுதி மாலை வரை வாடாத நிலைத்திருக்க வல்லது. அதற்குத்தான் இன்றைய வரவேற்பும் வாழ்த்துக்களும். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது என்ற இந்த இறைவார்த்தையின் பாடல் வரிகளால் நீங்கள் பணிக்காக எங்கு சென்றாலும் இறைவன் உங்களோடு துணை இருப்பார் என்று வாழ்த்தி வழியனுப்பி விடைபெறுகின்றேன். நன்றி. God bless you. தலைமை உரையையும் வரவேற்புரையும் வழங்கி சென்ற அன்புக்குரிய பங்கு தந்தைக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக எம்மை மகிழ்விக்க வருகின்றார்கள் பாடசாலை மாணவிகள் வரவேற்பு நடனம் வழங்க. வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம், வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம், வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம், வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம், வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம், வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம். வருக வருகவே வருக வருகவே ஆன்றோரே சான்றோரே வருகவே, வருக வருகவே வருக வருகவே பெற்றோரே பெரியோரே வருகவே, வருக வருகவே வருக வருகவே ஆன்றோரே சான்றோரே வருகவே, வருக வருகவே வருக வருகவே பெற்றோரே பெரியோரே வருகவே. வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம்,
வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். இதயமலர் இதழ் விரிக்க இன்னிசையில் பண்ணிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடப்புரிய இதயமலர் இதழ் விரிக்க இன்னிசையில் பண்ணிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடப்புரிய சந்தன திலகமிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்க வந்தோம் சபைதனிலே. பமபதா பமபதா பதா பதமப கமரிக சகரிகரி சரி சமாம சரி சபாப பாப பதனி நிகரி சனி தபம பதனி சந்தன திலகமிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்க வந்தோம் சபைதனிலே. கவி நிலவாய் கலைமகளாய் யாழிசைத்தோம் வருக கலை தென்றல் மனம் வீச மலர் சொரிந்தோம் வருக கரம் கோர்க்க புறவாட களிப்புடனே வருக கண்ணல் சுவை கண்டிடவே உவப்புடனே வருக. வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வசந்த கால மலர்கள் தூவி நித பமகரி கமபதனி வசந்த கால மலர்கள் தூவி ததிங்கிணத்தும் 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 வசந்த கால மலர்கள் தூவி ரிசகரி மகப மதப நித சனிகரி வசந்த கால மலர்கள் தூவி ಧಿರನ ಧಿರನ ನಧಿರನ ನಧಿರನ ನದೀಂ ತದೀಂ ತೋಂ ತದೀಂ ததிங்கிண தும் ததிங்கிண தும் ததிங்கிண தும் வசந்த கால மலர்கள் தூவி மபத தப மனி தப மத பம கம பரி கம பதனி கரி சனி சரி சனி தப கம பதனி வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். இறைக்கும் வெயிலையும் சகித்து கொண்டு நமக்காக வரவேற்பு நடனத்தை வழங்கிய சிறுமிகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எமது நன்றிகள். Next, we kindly call upon Reverend Father Angelo Sylvester Rohan Miranda, the Provincial Superior of Salesian, to deliver the speech. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் நிறைய காலங்கள் எடுக்க மாட்டேன். என்னென்னு சொன்னால், நேற்றிரவு ஒரு டெலிஃபோன் கால் எங்களுடைய புதிய ஃபாதர் பிரியாங்கன் யசுராஜன் மார்க், ஃபாதர் ப்ரொவின்ஷியல், நீங்கள் நாளைக்கு பூசைக்கு வருவீங்களா? நான் ஆமான்னு சொன்னேன். அடுத்ததாக, அப்போ நாளைக்கு பூச முடிய சில வசனங்கள் தமிழால் சொல்ல முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஆங்கிலத்தால் சொல்வேன் என்று. ஆனால் ஃபாதர் தமிழ் மண்ணுக்கு வந்து தமிழால் வசனங்கள் சொன்னாதான் நல்லா இருக்கும்னு அவர் சொன்னார். அந்த சிந்தனை எடுத்து தமிழ் மண்ணுக்கு வந்து சில வசனங்கள் தமிழால் சொல்லத்துக்கு விரும்புகின்றேன். இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடு, ஆண்டவருடைய அந்த நல்ல நாளை கொண்டாட முடிய இன்று நாளிலே ஆண்டவரை மக்கள் சந்திக்க வந்த திருநாளை கொண்டாடிருக்கின்றோம். 3 ஞானிகள் ஆண்டவரை சந்தித்த திருநாளை கொண்டாடிருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே இயேசுராஜன் மார்க் குருவாக மாறி இந்த மண்ணிலே பிறந்து ஆண்டவரை சந்திக்கிற
ஆண்டவருடைய அந்த திருப்பலியை தன் கையால் முதலாக செய்த நல்ல நாளாக இருக்கிற அது ரொம்ப அருமையான நாளன்று. அந்த வரத்தை அவருக்கு மட்டுமில்லை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. அன்புள்ள அருட்தந்தைகள், துறவியர், அருமை சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவின் அன்பார்ந்த விசுவாசிகளே, அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நல்ல மகிழ்ச்சியான நாளில் மன்னார் மறை மாவட்டத்தை சேர்ந்த வாங்காலை திருப்பங்கின் பெருமுக்குரிய மகன் புனிதாக குருத்துவ பெற்ற அருள் தந்தை பிரியாங்கன் யேசுராஜன் மாக் அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்கின்றேன். கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர் குருத்துவ பட்டார். அவரோட இன்னும் 3 பேர் அந்த குரு பட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்று அவரது சொந்த திருப்பங்கில் அவரது நன்றி திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்றாக கலந்து கொள்வது இறைவனின் பெரிய அருள் ஆகும். இந்த புனிதமான தருணையில் முதலில் நாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரே குருத்துவ அழைப்பை அளித்தார், அவரே அதை நிறைவேற்றினார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேணும், அந்த ஆசை எங்களுக்கு இருக்க வேணும். இந்த ஃபாதர் எவரஸ் அவருடைய பிரசங்கத்தில் அழகா சொன்னார், நாங்கள் அதுக்காக ஆயத்தம் செய்ய வேணும், ஆண்டவரை பணியை செய்யறதுக்காக ஆயத்தம் செய்ய வேணும். அந்த ஆயத்தம் தான் நல்ல பணியை செய்யறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கிற. இயேசுராஜன் மாக் என்னோட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நௌஷேட்டில் அந்த நேரத்திலே இவர் பூச வைக்க தொடங்கினார். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராளன் என்று பூச வைக்கிற. நான் சொன்னேன், ஏன் இப்போ பூச வைக்கிற? 10 வருஷம் இன்னும் இருக்கிற. அதை 10 வருஷம் இருந்தாலும் இப்போ நான் தொடங்க வேணும், அந்த ஆசை இருக்க வேணும். ஆண்டவர் கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நான் கண்டிப்பாக வாங்கால பங்குல இந்த மண்ணில் நான் அந்த திருப்பலியை நான் வைக்கிறேன். அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால அந்த ஆண்டவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை கூற வேணும். இந்த புனிதமான திண்ணையில் முதலில் நாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரை குருத்து அழைப்பை அளித்தார், அவரே அதை நிறைவேற்றினார். அண்மையால் தூய கன்னி மரியாவுக்கும் உங்களுடைய புனித ஆனாவுக்கும் ஆன்மீக தந்தை எங்களுடைய புனித யோன் போஸ்கோவுக்கும் இந்த ஆரிய குருத்த வாரத்தின் பெரும் அருள் தந்து தன்னிருக்கும் புகழ் செலுத்துகின்றோம். சலேசிய திருச்சபையின் பெயரால் அருள் தந்தை பிரியாங்கன் யேசுராஜன் மாக் அவர்களின் பெற்றோர்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் எங்களில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் மகனையும் சகோதரிகளையும் திருச்சபைக்கும் சலேசிய சபைக்கும் அர்ப்பணித்து மிகவும் பெரிய தியாகம் என்று சொல்லலாம். அவரது அழைப்பு பயணத்தில் நீங்கள் அளித்த ஜெபமும் பொறுமையும் ஆதரவும் இன்றைய இந்த நாளை சத்தியமாயிருக்கின்றது. இந்த நன்றி திருப்பலியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்த திருப்பங்கு அருள் தந்தைக்கும் Father Lacans. Father, thank you very much. All the beautiful thing you have done in order to welcome our confrere to your parish and to celebrate this beautiful Mass this morning. அனைத்து திருப்பங்கு மக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதேபோல் இந்த நன்றி திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து அருள் தந்தையர்கள், துறவியர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபைக்கு இன்றும் நாளைக்கும் புதிய குருத்துவ அழைப்புகள் தேவை. குடும்பத்தர்களிலிருந்து, திரு பங்குகளிலிருந்து நல்ல மற்றும் தூய அழைப்புகள் எழும்ப நாம் அனைவரும் மனமார்ந்த ஜெபிப்போம். இந்த பணியை செய்யறதுக்கு நிறைய பிள்ளைகள் வர வேணும். இதுக்காக நாங்கள் மன்றாட வேணும். அருள் தந்தை பிரியங்கன் இயேசுராஜன் மார்க் அவர்களின் வாழ்க்கை பல இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாகவும் அழைப்பின் சாட்சியாகவும் அமையும். இறைவன் அவரை நல்மேனாக வழிநடத்துவார். அவரது துறவு பணியால் பல ஆன்மாக்கள் இறைவனை சந்திப்பார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவருக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிப்போம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தமிழ் மண்ணில் தமிழ் மனம் கமல, தமிழரோ என்று நாம் எண்ணக்கூடிய விதத்தில் மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாகாண முதல்வர் செலஸ்டியன் சபை அவர்களுக்கு எம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். தொடர்ந்து எமது புதிய குருமணிக்கான வாழ்த்து மடலை வாசித்து அளிக்குமாறு கவிஞர் பெலிஸ்டன் சோசை அவர்களை அழைத்து நிற்கின்றோம். வங்காளை புனித ஆனாள் ஆலயத்தின் 43வது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்பணி கைத்தான் ஜேசுராஜன் மாக் பிரியங்கன் அவர்களின் முதலாவது திருப்பலியின் போது வங்காளை பங்கு மக்களால் உவந்தளிக்கப்பட்ட வாழ்த்து மடல். நீடு வயல், நெய் நதி, நீழ்கமுகு, நீல கடல் உடுத்தி, ஆடுபனை, அடர் தென்னை, அழகுமா சூழ் நிறைத்து, சூடுமுடி, வைரமணி, சோதியலங்கார ரதி அன்னாளின் பாடுகையல் ஓடி விளையாடி வரும் பரதவங்காலை நகர் ஈடு இணையற்ற இறை பிரியமுடன் அருட்பணி பிரியங்கன் மாக்குவிற்கு பாடுகவி பெரும்புலவர் பண்டிதர்கள் கூடியொன்றாய் நாடு போற்ற வாழ்த்துகிறோம். நயனகவி வாழ்த்து மடல். நீடுவயல், நெய் நதி, நீழ்கமுகு, நீல கடல் உடுத்தி, ஆடுபனை, அடர் தென்னை, அழகுமா சூழ் நிறைத்து, சூடுமுடி, வைரமணி, சோதியலங்கார ரதி அன்னாளின் பாடுகையல் ஓடி விளையாடி வரும் பரதவங்காலை நகரின் ஈடு இணையற்ற இறை பிரியமுடன் அருட்பணி பிரியங்கன் மார்க்குவுக்கு பாடுகவி பெரும்புலவர் பண்டிதர்கள் கூடியொன்றாய் நாடு போற்ற வாழ்த்துகிறோம். நயனகவி வாழ்த்து மடல். அன்புருவாய் அன்னை கிறிஸ்துராணி ஈன்று தர, என்புருவாய் தந்தை கைத்தான்மாக் வார்த்துவிட, பண்புருவாய் கல்வி பல செல்வம் கலை பெற்று வர, இன்புருவே இறை சன்னிதானத்தின் உன்னதமாய் வாழ்ந்துயர, எண்ணருங்கலை வித்தகராய் ஏற்றம் பெற்றுயர்ந்து வர, துன்புருவோர் கிறங்கி வர திருத்தருவே உருவில் வா. அன்புருவாய் அன்னை கிறிஸ்துராணி ஈன்றுதர, என்புருவாய் தந்தை கைத்தான்மாக் வார்த்துவிட, பண்புருவாய் கல்வி பல செல்வம் கலை பெற்று வர, இன்புருவே இறை சன்னிதானத்தின் உன்னதமாய் வாழ்ந்துயர, எண்ணருங்கலை வித்தகராய் ஏற்றம் பெற்றுயர்ந்து வர, துன்புருவோர் கியங்கி வர திருத்தருவே உருவில் வா. வேதமோடு நாத சங்கீத மறை உரைத்திடுவாய், ஆதவனாய் பணியில் அசையாத நெறியாழ்வாய், ஓதுமறை வேதங்களை உவப்புடனே பகிர்ந்தளிப்பாய், ஏது குறை ஏதுவுமின்றி ஏசுவரன் உமையாழ்வார், பூதலமே உமை போற்ற புன்னகையில் சிதறடிப்பாய், மாதவமே செய்துவிட்டோம் இம்மண்ணில்
கூறுவானாய். வேதமோடு நாத சங்கீதமறை உரைத்திடுவாய். ஆதவனாய் உம்பணியில் அசையாத நெறியாழ்வாய். ஓதுமறை வேதங்களை உவப்புடனே பகிர்ந்தளிப்பாய். ஏதுகுறை எதுவுமின்றி ஏசுவரன் உமையாழ்வார். பூதலமே உமை போற்ற புன்னகையில் சிதறடிப்பாய். மாதவமே செய்துவிட்டோம் இம்மண்ணில் குருவானாய். மத்தளங்கள் முரசொலித்து மகிழ்ந்து வைப்போம் உன்னை. வித்தகர்கள் கூடியொன்றாய் விதந்துரைத்துன் பண்பை. சுத்தமறை வேதம் காக்க சூளுரைத்த மண்ணை. முத்தமிட்டு நீ வளர்ந்தாய் முதிர்மறை கனியாய். நித்திலமே உமை போற்ற எம் நெஞ்செல்லாம் குளிர்ந்திட்டாய் கண்ணே. உத்தமனாய் பெருமை கொள்ள வாழ்த்துகிறோம் உன்னை. மத்தளங்கள் முரசொலித்து மகிழ்ந்து வைப்போம் உன்னை. வித்தகர்கள் கூடியொன்றாய் விதைந்துரைத்துன் பண்பை. சுத்தமறை வேதம் காக்க சூளுரைத்த மண்ணை. முத்தமிட்டு நீ வளர்ந்தாய் முதிர்மறை கனியாய். நித்திலமே உமை போற்ற எம் நெஞ்சமெல்லாம் குளிர்ந்திட்டாய் கண்ணே. உத்தமனாய் பெருமை கொள்ள வாழ்த்துகிறோம் உன்னை. செல்க தேசம்பல தவ சொல்லறிந்து வெல்க. செல்க தேசம்பல தவ சொல்லறிந்து வெல்க. பங்கு தந்தை, அருட்சகோதரர், அருட்சகோதரிகள், ஆலய அருட்பணி பேரவை, பங்கு மக்கள், வங்காளை. அடுத்த நிகழ்வாக எமது புதிய குருமணியின் வகுப்பு தோழர்கள் தங்களது கௌரவத்தை வழங்குவார்கள். தொடர்ந்து புதிய குருமணியின் வகுப்பு தோழரும் அருட்பணி அருள்தாஸ் மற்றும் அருட்பணி ஜோர்ஜ் கரன் குரூஸ் ஆகியோர் வாழ்த்து மடலை வாசித்து வழங்குவார்கள். புனித அன்னம்மாளின் தேவ திருவளைத்தலில் வங்காளையின் 43வது குருமணி அருட்பணி கைத்தான் ஜேசுராஜன் மார்க் பிரியங்கன் அடிகளாருக்கு அவரின் பள்ளித் தோழர்களால் உவந்தளிக்கும் வாழ்த்து மடல். பொங்குதிரை கடலோடி பெருகு கயல் மடிசாயும் தெங்குதிரை நகர்மூடி தேமதுர வயலாடும் தங்கு திரு மேனியன்னாள் நீர் புரவி கொலுவேறும் வங்க மண்ணீன்று தந்த வனஜேசுராஜன் அடிகளாருக்கு கொங்கு தமிழ் புரவலர்கள் புகழ் மணக்க நயம்பாடி கொம்பு குழல் பீரங்கி கொட்டு மேளம் முரசறைந்து பங்கமில்லா உன் பள்ளித்தோழர் பகிர்ந்தளிக்கும் வாழ்த்து மடல். நற்றவங்கள் புரிந்திடுவாய் நானிலமும் உமைச்சாற்றும் கொற்றவனே பணியை எம் குலப்பெருமை பறைசாற்றும் சுற்றமெல்லாம் சோதி சுடரொளியில் அருள் மின்னும் கற்றதவம் அத்தனையும் எம் பொற்பதம் பணித்திட்டாய் பற்று கொண்ட பணிக்குருவாய் எம் பாசமெல்லாம் கவர்ந்திடுவாய் பொற்பதமே பணிந்திட்டோம் போகுமிடம் சிறக்கட்டும் விலையில்லாதும் பணி இம்மேதினி பெற்றிடட்டும் கலையெல்லாம் பெற்றுயர இக்காசினி புகழ்ந்திடட்டும் தலைவாளை குலையென்று இத்தரணி கொண்டேகட்டும்
நிலைவாழ்வு இதுவென்று இந்நித்திலமே பணியட்டும் மலையொத்த மார்பினாய் பார்ப்புலையர் களை நீக்கி அலையாய் அலைக்கடலாய் அகிலமாய் வாழ்ந்திடுவீர் நீடாயுள் பெற்றிடுவீர் வாழ்க வளமுடன். அண்ட சராசரமும் அகிலமட்டும் அறம்பெறவ திண்டோள் வலியனாய் திறன்மிகு பொழிவும் கண்டவரும் கைகூப்பும் கணையருள் பொழிந்திடவும் தண்ட தமிழ் வித்தகனாய் தரணியெங்கும் புகழ் மணக்க கொண்டநிலை பேருடையான் கோமகனே நீ வாழி. பள்ளி தோழர்கள் 2007 OLBH புனித ஆனாள் கல்லூரி. எழுத்துருவாக்கம் கொடுத்தவர் கவிஞர் பெலிக்ஸ்டன். நன்றி. கௌரவத்தை வழங்கி உதவிய பள்ளி தோழர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து முருங்கன் டொன் பஸ்கோ ஆங்கில பாடசாலை ஆசிரியர்களின் கௌரவிப்பு இடம்பெறும். Good morning, everyone. On behalf of Don Bosco School of Excellence Murungan, we congratulate and as a token of love, we provide these congratulations to Father Priyankan Mark. The heaven proclaims and the earth acclaims, you are a priest forever. May God's blessings fill your journey with boundless joy in countless ways. May your priesthood be filled with Christ's love, who was even ready to be nailed to the cross. Be empowered to carry love, hope, and forgiveness to the flock of God, guiding them to Christ, the Son of God. By academic staff, Don Bosco School of Excellence, Murungan. டொன் பஸ்கோ ஆங்கில பாடசாலை ஆசிரியர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக புதிய குறவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். St. Anne's Church, Wangalai. The memorial gifted to Reverend Father Angelo Sylvester Roshan Miranda, SDB, Provincial Superior, Salesian Vice Province of St. Joseph, Sri Lanka, for gracing and blessing with his immense presence on the first Eucharistic celebration of 43rd priest of the soil of Wangalai, Reverend Father Kaitan Jesurajan Mark, SDB, Priyangan. May the divine mystery of the Holy Mother Church be reformed. Let the lives of struggling sinners be taken out in the path of salvation. We greet you to spread your fragrance everlasting at the feet of Christ, the High Priest, Son of our blessed Mother. May your service be fruitful and long-lasting. We wish you your long life. The parish priest, Reverend Brother, sisters,
the Parish Pastoral Council, and the parishioners. 4th January 2026. முதலாவது நினைவு சின்னத்தை வழங்கி உதவுமாறு பங்குச்சபை உறுப்பினர் ஆசிரியர் லீனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரெவரண்ட் ஃபாதர் அஞ்சலோ சில்வஸ்டர் ரொஷான் மிராண்டா. The other memorial, Reverend Father Jane Jacques Ernest. இந்த நினைவு சின்னத்தை வழங்கி உதவுமாறு பங்குச்சபை உறுப்பினர் ஜெகதீசன் குரூஸ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ரெவரண்ட் ஃபாதர் கஸ்தூரி ஆராஜிகே சுனேத் மதுசாங்க. இவருக்குரிய நினைவு சின்னத்தை வழங்கி உதவுமாறு பங்குச்சபை உறுப்பினர் கைடி பொன்கலன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். Reverend Father Varnakula Surya Janit Leilal. Reverend Father Superior, please accept this memorial in absentia. இவருக்குரிய நினைவு சின்னத்தை பங்குச்சபை உறுப்பினர் திருவாளர் ரஞ்சன் குரூஸ் அவர்கள் வழங்கி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். நினைவு சின்னத்தை வைஸ் ப்ரொவின்ஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். Thank you. நினைவு சின்னங்களை வழங்க உதவிய ரெக்ஸ் கிளாஸ் உட்பட எமது உறுப்பினர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக புதிய குருவிற்கான அன்பளிப்பை வழங்கி உதவுமாறு எமது அருட்பணி பேரவையின் பொருளாளர் திரு மதன் குலாஸ் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். நன்றிகள். இறுதி நிகழ்வும் இந்நிகழ்வின் முக்கிய நிகழ்வுமாகிய ஏற்புரையை வழங்கி உதவுமாறு எமது புதிய குருமணி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கத்தை தெரிவிப்பது மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகின்றேன். இந்த வசனம் ஃபாதர் சொன்ன மாதிரி நொவிஷியல் இருக்கிற நேரம் நான் பூசு வைக்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்த மாதிரி என்னுடைய மனதில் இருந்த ஒரு வார்த்தை, புனித பவுலடியாருடைய வார்த்தை, மிகவும் பிடித்த ஒரு வசனம். அதனால் தான் நான் அப்போவே இதை நான் தெரிவு செய்து என்னுடைய குறிப்பிட்ட நேரமும் இதுதான் எனக்கு தேவை என்று நான் தெரிவு செய்த ஒன்று தான் இது.
இந்த வசனமும் இதோடு இணைந்து எங்க அம்மா நெடுக சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடு ஆழ்வார் என்று. இந்த வசனம் நான் படிக்கிற காலத்திலிருந்து அம்மா எனக்கு சொல்லி கொண்டிருப்பாங்க. அப்ப இது எனக்கு ஒரே உறுத்தி கொண்டிருக்கும். அதே நேரத்தில் யாரெல்லாம் காண்றனோ, யாரோட கதைக்கிறனோ எல்லாருக்கும் நான் இதை சொல்லுவேன், பொறுமை 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 ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இயேசுக்கள் எனக்கு மிகவும் பிரியமான இறை நெஞ்சங்களை, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அவர் பணி செய்ய என்னை திருநிலைப்படுத்தி உண்மைக்கு சான்று பகரவும் என்றும் அவரில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவரின் திருவுளத்தை நிறைவேற்றவும் அன்றே கருவாக உருவாக்கி என்னை என்றும் கரம் பிடித்து வழிநடத்தி இன்று சிரம் தொட்டு அருள் பொழிவு செய்து என் அருள் உனக்கு போதும் என்று கூறி எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக விளங்க என்னை அழைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். என்னை பெற்றெடுத்து வளர்த்து அன்பிலும் பண்பிலும் பயிற்றுவித்து இறையன்பிலும் பிறர் அன்பிலும் வளர உறுதுணையாக இருந்த இறையழைப்பில் என்னோடு பயணித்த என்னுடைய அம்மா அப்பாவுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். அவளோடு இணைந்து என்னோடு தோளுக்கு தோளாக வளர்ந்து என் வாழ்வில் பல பாகங்களில் என்னோடு கூட இருந்து என் அன்பு அக்காமார், அண்ணாமார், தங்கச்சி உறவுகள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகள். மேலும் இறையன்பில் இணைந்து பிறரன்பில் வளரவும் தூய தொன் போஸ்கோவின் அரிச்சுவடிகளை பின்பற்றி வாழவும் என் வாழ்வில் வழிகாட்டி வலுவூட்டி வரும் எமது சலேசிய குடும்பத்திற்கும் சிறப்பாக எமது சலேசிய சபையின் உபமாகாண முதல்வர் அருப்பணி ரோஷான் மிராண்டா அவர்களுக்கும் துணை முதல்வர் அருப்பணி போல் சஜீவுக்கு அடிகளாருக்கும் மற்றும் மாகாண பொருளாளர் அருப்பணி அஜித் திசேரா அடிகளாருக்கும் மாகாண முதல்வரின் ஆலோசனை குழுவினருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகள் உரித்தாகட்டும். My sincere thanks to Reverend Father Roshan Miranda, the Provincial Superior of Salesian Vice Province of St. Joseph, Sri Lanka, Reverend Father Paul Sajivika, the Vice Provincial, and the Economer, Reverend Father Ajit Tisere, and their council members. Thank you, dear fathers, for all your love and support throughout these years of formation. மேலும் எனது இறையில் உருவாக்கத்திலே என்னை நெறிப்படுத்திய முன்னைய மற்றும் சமகாலத்தில் என்னுடன் பயணம் செய்த அனைத்து அருத்தந்தர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். My profound gratitude goes to my past and present formators, especially provincials, Reverend Father Nihal Lianagi, Reverend Father Joseph Almeida, spiritual directors, and all other fathers, brothers, sisters who one way or the other brought me closer to Jesus the Master and brought me up to this stage. Thank you, dear fathers, for all your love and concern. இன்னுமாக வெள்ளம் அனர்த்தம் காரணமாக எனது குருத்துவ அருட்பொழிவு மற்றும் முதல் நன்று திருப்பலி நாட்கள் மாற்றப்பட்டதற்கு முன்பதாகவும் அதன் பிறகும் என்னோடு கூட இருந்து ஒரு சில வேளைகளில் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்த வங்காளை புனித ஆனால் ஆலய பங்கு தந்தை அருப்பணி லகோன் ஸ்பீராடோ அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கும் திருத்தொண்ட பெஞ்சமின் அவர்களுக்கும் எமது ஆலய மேற்பணி சபை உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர், அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது உளம் கனிந்த நன்றிகளை கூறி நிற்கின்றேன். மேலும் நான் புனித ஆனால் பாடசாலையில் கல்வி கற்கும் காலம் முழுவதும் என்னோடு பயணித்த என்னை உருவாக்கிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் பள்ளி தோழர்களுக்கும் நேற்று இரவு முழுக்க இருந்து பேனர் அடிக்கிறதும் எல்லாவற்றையும் பார்த்து செஞ்சு கொண்டிருந்தாங்க. பள்ளி தோழர்களுக்கும் விசேதமாக சிறப்பான விதத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னுமாக நான் திருத்தொன்றாக இருந்த காலத்தில் என்னோடு பயணம் செய்த தொன்போஸ்கோ முருங்கன் முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து அருத்தந்திரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மேலும் தொன்போஸ்கோ ஆங்கில பாடசாலையில் கடமையாற்றும் அனைத்து ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். மேலும் முருங்கன் கிறிஸ்து அரசர் ஆலய பங்கு மக்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள்.
இன்னுமாக எனது அழைப்பினை அன்புடன் ஏற்றி இங்கு வரைய தந்திருக்கும் அனைத்து வைத்தியர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பொருளியலாளர்கள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் எனது இதயம் பூர்வமான நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். மேலும் மீண்டும் ஒருமுறை இன்றைய புனிதமான நிகழ்வுக்கு நேர்த்தியான முறையிலே ஒழுங்கமைத்து ஆலய பங்கு தந்தை, ஆலய மேற்பு பணி சபை உறுப்பினர்கள், பங்கு மக்கள், மேலும் அர்த்தமான முறையில் அழகிய பாடல்களை பாடிய பாடலுக்குலாம் இன்னும் பீட அலங்காரங்கள் மிகவும் அழகாக வடிவமைத்த பிரான்சிஸ்கன் சபை அருட் சகோதரிகளுக்கும் அவர்களோடு கூட இருந்து ஒத்துழைத்த எமது புனித ஆனால் ஆலய அருட் சகோதரிகள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். இன்னுமாக திருப்பண்ட காப்பாளர், பீடு பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்னும் எனது அழைப்பினை ஏற்றி எனக்காகவும் எனது பணி வாழ்வு சிறக்கவும் இங்கு வருகை தந்து எனக்காக செபித்த புதிய குருக்கள், அரு தந்தையர்கள், அரு சகோதரிகள், அரு சகோதரர்கள், சிறப்பாக வங்காளி பங்கு மக்கள் மற்றும் வெவ்வேறு பங்கிலிருந்து வருகை தந்த அனைத்து இறை மக்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் எனது இதயம் கிடந்த நன்றிகள். பிரியமானவர்களே, இன்று நான் உங்கள் மத்தியில் இருக்கின்றேன் என்று சொன்னால் வங்காளி பங்கு மக்களாகிய நீங்களே காரணமாக இருக்கின்றனர் என்று சொன்னால், நான் வருகின்ற போதும் போகின்ற போதும் விடுமுறைக்கு வந்துவிட்டு போகின்ற பொழுதும் நிறைய பேர் நான் சந்தித்திருக்கின்ற எல்லோரும் என்னை வாழ்த்தி இருக்கின்றீங்க, என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய செபங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக யாருக்காவது நன்றி கூற நான் மறந்திருந்தால் அவர்களையும் இந்த நேரத்திலே நினைத்து அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது பங்கின் பாதுகாவலியான் புனித ஆனாளின் பரிந்துரையும் தூய தொன் போஸ்கோவின் வழிகாட்டலும் எம்பரன் இயேசுவின் பாதுகாப்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. நன்றி. ஏற்புரையை வழங்கி சென்ற எமது புதிய குருமணிக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தன் பணிக்கென உங்களை தேர்ந்தெடுத்த தேவன் பற்றிய கரத்தை கைவிடாமல் உங்களுக்கு பலம் தந்து இறுதி வரை துணை நின்று காக்க எங்கள் செபங்களும் உங்களுக்காக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இதுவரை பொறுமையாக இருந்து இந்நிகழ்வை கௌரவித்த அன்பு மக்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தொடர்ந்து இடம்பெறும் எம் பாதுகாவலியா மன்னம்மாள் அன்னையின் பாடலை தொடர்ந்து புதிய குருக்கள் தோடு இருக்கின்ற அனைத்து குருக்கள், துறவிகள் அனைவரும் எமது பங்கு பணிமனைக்கு பவனியாக அழைத்து செல்லப்படுவார்கள். அனைவருக்கும் எம் நன்றிகள். விழல் சீவிய
அண்டினோம் இன்னமும் இன்னல் தீர்த்திடத்தான்